எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் அண்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $57,373 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று வரைஞ்சிருந்தோம். ஸோ இந்த டிமாண்டை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணி காட்டின மாதிரி காட்டிட்டு, ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரேக் டவுன் பண்ணி காட்டின மாதிரி காட்டிட்டு அப்படியே ரிவர்ஸ் வச்சிட்டான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணுற மாதிரி காட்டிட்டு ப்ரைஸை வந்து திரும்ப மேலே ஏற்றிட்டான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த டிமாண்ட் ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? டிமாண்டு ஃபெயிலியர் ஆகலை. மறுபடியும் அந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்ற பட்சத்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லோ வருது பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா 52,631. ஓகேங்களா? ஸோ நான் ரவுண்டு ஃபிகராக என்ன சொல்கிறேன்னா, 52,600க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு இப்போ ஸ்டில் இன் ஆக்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 4 hour கேண்டலில் பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ 4 hour கேண்டலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ 4 hour கேண்டலில் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழே வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு லோவர் ஃபார்மேஷனில் ப்ரைஸு கீழே வந்துருந்து. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனை தற்போதைக்கு பிரேக் பண்ணி மேலே புஷ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதாவது 60,000க்கு அந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஏரியா இருந்ததுன்னு போட்டிருந்தோம். ஸோ ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளுக்கு இந்த லோவையும் உடச்சி கீழே வந்ததுனால நம்மளுக்கு சப்ளை ஏரியா மேலேருந்து இப்போ கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எந்த ஏரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 58,560. ஓகேங்களா? அதுலேருந்து 57,644. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. 58,560லேருந்து 57,644. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் இப்போதைக்கு சப்ளை ஏரியா இருக்குது. அந்த சப்ளை ஏரியாவை தான் ப்ரைஸ் தொட்டுட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? தற்போதைக்கு இந்த சப்ளை ஏரியாவோட ஹையான 58,560. ஓகேங்களா? ரவுண்டு ஃபிகராக 58,600 வச்சுக்கோங்க. இந்த 58,600 பிரேக் பண்ணி ஒரு 4 hour கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு நம்மளுக்கு புல்லிஷில் டேர்ன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அப்படி போகும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 65,200 தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பிரேக் பண்ணும். இதை பிரேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பெரிய கேண்டலாக பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சப்ளை உடையணும். இந்த சப்ளை உடஞ்சதுன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த ஹைவேக்கும் தாராளமாக போகும். இந்த ஹைவேக்கும் போகும்போது எந்த மாதிரி போய் இந்த ஹையை உடைக்குதுன்றது பார்க்கணும். வீக்கான கேண்டல் போய் உடைக்குதா இல்லைனா ஸ்ட்ராங்கான கேண்டல் போய் உடைக்குதான்னு பார்க்கணும். ஸ்ட்ராங்கான கேண்டல் உடைச்சதுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு ஆல் டைம் ஹை போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்படி வீக்கான கேண்டலாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்தராக மறுபடியும் ஒரு கரெக்ஷன் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் போகும். ஓகேங்களா? அது எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து 4 hour கேண்டலை வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன் எப்படின்றது. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச லெவலுக்கு வந்து நான் வந்து இந்த 4 hour கேண்டல்ஸை வந்து நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வீட்டில் வேறு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வந்து பெருசாக வந்து வீடியோ வந்து ரெகுலராக மேக் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கோடு அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே இல்லைனா டியூஸ்டேக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேலேருந்து நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ரெகுலராக உங்களுக்கு 4 hour அப்டேட் வரும். ஓகேங்களா? இந்த 1 வீக் மட்டும் ரெகுலராக 4 hour அப்டேட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேலேருந்து உங்களுக்கு 4 hour அப்டேட் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ரைட்? ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வியூவில் வந்து என்னென்னா, BTC வந்து இங்கேருந்து புல்லிஷாக டேர்ன் ஆகிருக்குது. ஓகேங்களா? டேர்ன் ஆகியிருக்கு.
பட் கன்ஃபர்மேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனான 58,600 உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல் டைம் ஐயை உடைக்கிறது எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 65,200 உடைக்கும் போது தான் நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை உடைக்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ரைட், ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து பிடிசி ஒரு புள்ளி சினாரியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராஷ் ஆகி கீழே வந்து இருந்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிடிசி டாமினன்ஸ் நல்லா கிராஷ் ஆகி கீழே வந்தான், ஓகேங்களா. பட் இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கான், ஓகேங்களா. அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து சின்னதாக ஒரு புஷ் மேலே கொடுத்துட்டு திரும்பவும் வந்து இவன் கீழே வந்து இந்த லோவை எடுக்கணும். இந்த லோன்றது நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.60%, ஓகேங்களா. இந்த லோவை பெரிய கேண்டில் போட்டு க்ளோஸ் வச்சிட்டான்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஆல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இது ஒரு ஆணிவேராக இருக்கும், ஓகேங்களா. அதாவது பேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது 56.60 ஓகே சாரி 60%, 56.60% இவன் ஒரு பெரிய கேண்டில் போட்டு உடைக்கணும், ஓகேங்களா. இங்கேருந்து நல்லாவே ப்ரீட் ஆகிருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கான், சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணவன் திருப்பி அதுக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஒருவேளை இது ரீடெஸ்ட் தான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அகெயின் கீழே வந்து நம்மளுக்கு இந்த லோவையும் எடுத்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்போனா இவன் ட்ரெண்டு திரும்பிட்டான்னு அர்த்தம், ஓகேங்களா. டவுன் ட்ரெண்டுக்கு மாறிட்டான்னு அர்த்தம். ஸோ ஃபர்தராக நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு மாறிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கிராஷை எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு இந்த லோ அதாவது இந்த 56.60 எடுத்துக்கோங்க. இதை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஆல்ட் சீசன் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. உடனே ப்ரைஸ் பறந்துருமா பார்த்தீங்கன்னா உடனேலாம் பறக்காது. இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். நம்மளுக்கு எப்போ ஆல்ட் சீசனோட உச்சம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை அவன் பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை அவன் எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் நம்மளுக்கு ஆல்ட் சீசனோட உச்சக்கட்ட லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் மார்க்கெட், சரிங்களா. ஸோ இது வந்து இந்த ஆல்ட் சீசனோட ஆரம்பம் தொடக்கமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இப்போ எல்லாம் ரொம்ப டெட் சீப்பில் இருக்குது. ஆல்ட்டுக்காக நான் சொல்கிறேன். அங்கேருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இது லோவை உடைக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதோட பொசிஷன் ஒரு 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 சின்ன ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கப்புறம் அதோட வேகத்தை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண நினச்சேன். அதுக்கப்புறம் பிடிசியோட வீக்லி கேண்டலாக பார்த்துடலாம். ஸோ போன வார கேண்டில் க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸ்பின்னிங் டாப் டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் ஏரியாவில் தான் நிற்குது, சரிங்களா. நம்மளுக்கு இப்போது இந்த சப்ளை ஜோனை உடச்சி இந்த ஹையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ தற்போதைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப ஒரு புஷ் குத்து மேலே எடுத்து இது வந்து ஒரு புல் பேக் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இது ஒரு புல் பேக் மாதிரி பார்த்துட்டு ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படின்றது, ஓகேங்களா. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லோவை வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துருக்கு. ஸோ அப்போனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை டச் பண்ணி ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இன்னொரு 5 நாள் இருக்குது. இப்போ தான் இந்த போன வாரம் கேண்டில் முடிஞ்சுது. இந்த வாரம் கேண்டில் முடியதுக்கு இன்னொரு 5 நாள் இருக்குது. இந்த ஐயை கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறானா பார்ப்போம். ஸோ க்ளோஸ் வச்சா இந்த சப்ளையை உடைச்சாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் வந்துடுங்க, ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எப்படின்றது, ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளுக்கு மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக இவனும் நம்மளை வந்து கீழே போட்டு தாழ்ச்சிட்டான், ஓகேங்களா. அதாவது இந்த ஏரியாவை பாருங்கள் சைடுவே போட்டு நம்மளை போட்டு வெறுப்பேற்றிட்டானுங்க, சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புஷ் பண்ணணும், மார்க்கெட்டு புஷ் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா. இது பார்த்ததுக்கு இன்னொன்று என்னென்னா யூஎஸ் எலெக்ஷன் வேறு வருது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட நவம்பர் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். நவம்பர் அடுத்த மாதம் இல்லை அதுக்கடுத்த மாதம் கிட்ட வருது நம்மளுக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்கும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணி மேலே தள்ளுறதுக்கு. அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது, சரிங்களா.
ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிசைன் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இது எல்லாமே ஓனலைஸஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே விட ஓனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.